ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நேபாளத்திலிருந்து அவசரமாக ரஜினிகாந்த் தாயகம் திரும்பினார். இதுதான் நியூஸ். அடுத்து மத்தியானம் ஒரு ஸ்க்ரால். இன்று மாலை 6 மணிக்கு டிவியில் பேசுகிறார். சார் சொன்னால் நம்ப மாட்டேன், ரோட்டில் ஒரு ஈக்காக்கா கிடையாது. நாங்களும் ஒரு டிவி ஷோரூம்க்கு வெளியில் போய் 5:30 நின்றுட்டு இருக்கோம். அவ்வளோ கூட்டம் என்ன பேச போகிறார். அது பெரிய இம்பாக்டை கொடுத்தது. அன்னைக்கு அவர் பேசுனதுனால தான் திமுக தமாக கூட்டணி ஆட்சிக்கு வந்தது. லிங்கா டயத்திலோட நான் வந்து ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருப்பேன், கத்தி படம் பண்ண வசூலை வேறு எந்த படமும் இப்போக்கி சமீபத்தில் பண்ணல. அவர் தான் ரியல் சூப்பர் ஸ்டாருங்கிறது நம்ம அன்றைக்கே அங்கேயே பதிவு பண்ணோம். அதுக்காக நிறைய ரஜினி ரசிகர்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க. இருந்தாலும் அது இன்றைக்கி வந்து நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் விஜயை சந்திக்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். அதே மாதிரி அவரும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. புலிப்பட ஷூட்டிங்கில் போய் அவரை பார்த்துட்டு அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க புதுவெளியில், அவர் சூப்பர் ஸ்டார், அவரை பார்த்தா நம்மளாம் வந்திருக்கோம். அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய பக்குவத்தை பார்த்தேன். அப்படிலாம் நீங்கள் புதுவெளியில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு உரிமையோடு கண்டித்தேன். இப்போயே நான் வந்து நினச்சேன் அவர் எங்கேயோ போயிட்டார் அப்படின்ட்டு. அது நிச்சயமாக இன்னும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்தானத்தில் வந்து அமருவாருங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்கள் சொல்ல மாதிரி இந்த படையப்பா படத்தில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை இவர் தான், வேட்டி சட்டை என்னதுங்கிற மாதிரி நான் திமுக காரன் தான், ஆனால் என் ஓட்டு விஜய்க்கு தான். உங்களுக்கு வந்து வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து பேசுவார், ஒரு கூட்டத்தில் 10 நிமிஷம் தான் பேசுவார். அவர் வர்றதுக்கு முன்னாடி கோய் பல்ஸ் 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பார், பில்டப் கொடுத்துட்டு இருப்பார். ஆனால் வந்து இவர் 10 நிமிஷம் பேசினா மக்கள் ஆர்ப்பரிப்பான். ஷார்ட்டாக பேசினாலும் என்ன சொல்ல வராங்கன்னு முக்கியம். அது விஜய் கரெக்டாக சொல்கிறாரு. என் மேலே உயிரையே வச்சிருக்கிறீங்க, என்ன உங்கள் வீட்டில் ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க, நீங்கள் எனக்கு கடவுள் கொடுத்த வரம். கொள்கைன்னு ஒன்று இருக்குது, எதிரின்னு ஒன்று இருக்குது. எதிரி யார், எது கொள்கை என்ன? கொள்கை எதிரி ஒன்று, அப்புறம் நமக்கு வந்து அரசியல் எதிரி ஒன்று. ரெண்டும் ஒன்று தானே. கொள்கை இருப்பவர்கள் தான் அரசியல்வாதியாக இருக்க முடியும். ஸோ இதை நிர்ணயிக்கிறதுலே விஜய்க்கு இவ்வளவு தடுமாற்றங்கள் இருக்குது. அட்வைஸ் பண்ணுற ஆட்கள் கூட இல்லையா அப்படின்னு தோணுது. இருக்கலாம் சார், இருக்கலாம். அது வந்து இப்போ அதாவது எல்லாருமே அப்சர்வ் பண்ணுறாங்க சார், இவர் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார்ன்றதை பார்க்குறாங்க. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு வேறு தொழில் தெரியாது. அந்த கூட்டணியில் டிடிவி இருப்பார். திருச்சிக்கு அந்த பக்கம் ஒரு 100-150 தொகுதியில் அவருக்கான ஒரு மினிமம் ஓட்டு இருக்குது. அந்த வாக்கு அவரோட சேரும். அண்ணன் திரும்ப அந்த கூட்டணிக்கு உறுதியாக வருவார்னு நம்புகிறேன். அவர் துணை முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதை நான் விரும்புகிறேன். அந்த பொசிஷன் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக நானே அவரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவேன். விஜய் கூட நீங்கள் கூட்டணி வைக்கணும்னு கேட்பேன். கண்டிப்பாக பார்த்தா சொல்லுவேன். என்கிட்ட இருந்து உங்களையும் உங்ககிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு இருப்பவர் தயாரிப்பாளர், பட விநியோகஸ்தர் திரு சிங்காரவேலன் அவர்கள் இருக்கிறாங்க. ரஜினிகாந்த் நடித்த லிங்கா பட நேரத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை குரல் எழுப்பி பரபரப்பாக பேசப்பட்டவர். திருமாவளவன் அவர்கள் முதலில் கதாநாயகனாக நடித்த அன்பு தோழி என்ற படத்தையும், மன்னர் வகையரா, கழுகு 2 போன்ற படங்களின் தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய சிங்காரவேலன் அவர்கள்ட்ட நம்ம இப்போ பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நீண்ட காலமாகிடுச்சு, நீங்கள் திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தினீங்க லிங்கா பட சமயத்தில். இவ்வளவு காலம் ஒரு இடைவெளி விட்டு நம்ம சந்திக்கிறோம். என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க இந்த நேரத்தில்? சார், நான் வந்து அடிப்படையில் கப்பல் பொறியாளர். நான் இடையில கொஞ்சம் சினிமாலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாதனால நிறைய பொருளாதார நஷ்டம். அதனால் சரி, நமக்கு தெரிஞ்ச வேலையை கொஞ்ச நாள் பார்ப்போம், புலி பதுங்கிறது பாயிறதுங்கிற மாதிரி நம்ம அந்த பொருள் ஈட்டுற வேலைக்கு போகலான்னு சொல்லி என்னுடைய இதுக்கே போயிட்டேன், ப்ரொஃபஷனலுக்கு. திரும்ப வருவேன், மீண்டு வந்து படங்களை பண்ணணும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய முதல் படம் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு படத்தில் ஒரு கதாநாயகனாக நடித்த அன்பு தோழின்னு ஒரு படத்தை எடுத்தீங்க. அவரை சினிமாவுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்படி வந்தது உங்களுக்கு? சார், ஆக்சுவலாக 2004 நான் வந்து சரி நம்ம ஒரு படம் தயாரிக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டேன். நான் அப்போ 2004 2005 இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்போது வந்து என்ன பண்ணுவார், தலைவர் திரும்ப வந்து தூய தமிழில் தான் பேசணும் அப்படின்லாம் சொல்லி நிறையா இது பண்ணுவார். நிறையா அதுக்கான முயற்சி எடுப்பார். ஆங்கிலத்தில் பட தலைப்பு வச்சு அதை கிழிச்செல்லாம் விட்ருவாங்க பேனர். அவங்க கட்சிக்காரங்க நிறையா அப்போல்லாம் படிச்சிருப்போம். மும்பை எக்ஸ்பிரஸ்னு வச்சுருந்து அதை கிழிச்சு விட்ருவாங்க. அப்போ நான் நினைப்பேன், இந்த மாதிரி சினிமாவுக்கே அச்சுறுத்தலாக ஒருத்தர் தெரிகிறாரு, இவரை சினிமாவில் நடிக்க வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நானாகவே ஒரு யோசிச்சுட்டு ஒரு டைரக்டர் ஒரு கதை கேட்டோம். டைரக்டர் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி இவரை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அவர் வந்து மௌனராக பேட்டர்ல ஒரு கதை சொன்னார். அந்த கார்த்திக் வந்துட்டு ஒரு 1/2 hour ஒரு துருன்னு இருக்கும். இதோடைய கதை வேறு. அந்த மாதிரி வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டரு அப்படிங்கும்போது நான் சொன்னேன், சரி அவரை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு போய் அவரை அணுகணும். அப்போ டி நகரில் நம்ம காமராஜர் மெமோரியலுக்கு ஆப்போசிட்டில் அவருக்கு ஆஃபீஸ் இருந்தது. போனால் ரொம்ப கேஷுவலாக உட்காந்தார். என்ன விஷயம்னாரு, இது மாதிரி சொன்னது மாதிரி நீங்கள் படத்தில் நடிக்கணும் அப்படின்னா. உடனே டக்குன்னு சிரிச்சிட்டாரு. நான் படத்தில் நடிக்கணுமா அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ளவங்களாம் கேட்டார், என்னங்க படத்தில் நடிக்க கூப்பிட்றாங்க? அப்போ செல்வ பெருந்தகை இவங்களாம் கூட இருப்பாங்க. என்ன செல்வம் அப்படி கேட்குறாரு அப்படின்னா தான். அப்புறம் அவங்களும் ஆனால் நல்லா இருக்கும்ண்ணே, என்ன கதைன்னு கேட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் கதையெல்லாம் சொன்னால் அவருக்கு அப்புறம் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. சரி நம்மளும் பண்ணலாமே
அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த அன்பு தோழி. அந்த படத்தில் நடந்த பல்வேறு சம்பவங்கள் வந்து நான் வந்து அரசியல் புரட்சியில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். நீங்கள் வந்து சொல்லுங்கள், அது வந்து எந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்தது? சார் அந்த டைம் வந்து அவர் ரொம்ப இயல்பாக பழகுவார். அப்போ நான் வந்து அவரோட நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா அந்த கதை பேசுகிறது அவர் வந்து ஒவ்வொன்றிலையுமே அவர் ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பார். இப்போ ஒரு படத்துக்கு நாங்கள் ஒரு போஸ்டர் ஓட்டினா கூட அதை அவர் வாட்ச் பண்ணுவார். நைட்டில் போஸ்டர் ஓட்டும்போது நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு குவாலிஸ் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ண என்னென்னு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் அவரே இறங்கிட்டார். எல்லாத்தையுமே நுணுக்கமாக ஃபாலோ பண்ணுவார். எப்படி பண்ணுறாங்க, அதே மாதிரி கதை விவாதம், எப்படி பாடல்கள் எழுதுகிறாங்க, எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கூர்ந்து கவனிப்பார். படத்தோடைய டிசைன் வரைக்கும் எப்படி கொண்டு வர்றாங்க, எதுவுமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு அவருக்கு ஒரு இது, அதெல்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கோம். அந்த காலகட்டம் நாங்கள் படம் பண்ண காலகட்டம் வந்து 2006 சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்குற டைமு. அப்போ திமுக கூட்டணி ரொம்ப டைட்டாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. அந்த கூட்டணி எந்த கட்சியும் புதுசாக சேர்க்க முடியாத மாதிரி இருக்குது. அண்ணா அப்போ வந்து மதிமுக இருக்குது, பாமக இருக்குது, எல்லாம் இருக்காங்க. இவருக்கு அதில் இடம் இல்லை, கூட்டணி விட்டு வெளியே இருக்கிறார். அப்போ தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு டாக்டர் ராமதாஸ் வச்சுக்கிட்டு ரொம்ப தமிழுக்காக ரொம்ப போராடுவாங்க. அதில் சீமான் ஒருவர், தங்கர்பச்சான் ஒருவர், இவர் அந்த சோழ நம்பியார்னு ஒருத்தங்க, அவங்க எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப பெர்ஃபெக்டாக அதில் தீவிரமாக இருப்பாங்க. அப்போ டாக்டருக்கு என்ன ஒரு ஆசைன்னா அண்ணன் திரும்பவும் திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் கூட்டணி டைட்டாக இருக்குது, உள்ளே வந்து எதையுமே கொண்டு வர. ஏன்னா காங்கிரஸ் இருக்காங்க, பாமக இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க 2006. அப்போ அண்ணா திமுக தனித்து இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் திடீர்னு நாங்கள் வந்து கதை விவாதத்துக்கு நம்ம வந்து இது வடபள்ளி மௌரியா ஹோட்டலில் ரூம் போட்டுருக்கோம். அன்றைக்கே கதை விவாதம், அது மாதிரி ரொம்ப சின்னதாக. நாங்கள் இப்போ க்ரீன் பார்க் அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மௌரியாவில் ரூம் போடுறோம். அப்போ கதை பேசலான்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன சொல்லிட்டாரு, அந்த கதையை விவாதத்துக்கு நான் தங்கர்பச்சானை கூப்பிட்ருக்கேன். அவர் வந்து உங்களுக்கு இப்போ வந்து டைரக்டருக்கு ஐடியா கொடுப்பார் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. அவர் ஒரு பெட்டர்மெண்ட் சொல்லுவார்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டோம். இப்போ தங்கர்பச்சான் வந்துட்டார், நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கோம். அப்போ திருமாண்ணன் செல்வ பெருந்தையெல்லாம் வராங்க. அப்போ திருமாண்ணன் சொல்கிறாரு, இது மாதிரி வந்து நம்ம கதை பேசிகிட்டே இருப்போம், திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வரும், நான் உடனே போயிடுவேன், வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் இப்போ சும்மா எதாச்சும் நான் அவர்கிட்ட கேட்பேன், எதனால அண்ணன் என்னென்ன மேட்டர் திடீர்னு போகிறேன்றீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இப்போ தான் மருத்துவர் ஃபோன் அடித்தார், இன்றைக்கி வந்து வைகோ வந்து அதிமுகவில் போய் சேர போகிறார் கூட்டணியில். அப்போ கூட்டணியில் ஒரு கட்சி வெளியாகுது, அந்த நேரம் நம்மளை உடனே அறிவாலயத்துக்கு வர சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு, நம்ம போய் கலைஞரை சந்திக்கிறோம். ஏன்னா அப்போ வந்து வைகோ வந்து கூட்டணி விட்டு வெளியே வர போகிறாரு அப்படின்னு பயங்கர பரபரப்பாக இருக்கா இல்லையாங்கிறது மாதிரி. ஆமாம், இப்போ வந்து வைகோ சேர்ந்துருவார் சேரலன்னு அப்படியே போயிட்டு மாநாடு இன்னொரு மாநாடு வந்து இன்னொரு 2-3 நாள் டைம் இருக்குது. இப்போ பரபரப்பாக இருக்குது. அண்ணன் வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்கார். இப்போ கதை பேசிகிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு ஃபோன் வருது, டிவி ஆன் பண்ணுங்கிற. டிவி ஆன் பண்ணால் வைகோ நேராக அறிவாலயம் போயிட்டு ஒரு இது மாதிரி திமுகவையும் மதிமுகவையும் யாரும் பிரிக்க முடியாது, நாங்கள்லாம் ஒரே உரையில் இருக்கிற 2 கத்திகள், யாரும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு சொன்னோடனே இவருக்கு வந்து அந்த ஹோப் போயிடுச்சு, நம்ம இனிமேல் டிஎம்கேவில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இப்போ மன்னார்குடி வகைராவில் வந்து அண்ணனை அணுகிறாங்க, நீங்கள் அதிமுக கூட்டணி வரணுன்ட்டு. 1 or 2 டேஸ்லேயே டக்குனு போய் அதிமுகவில் சேர்ந்துடுறாரு. சேர்ந்தோன்னா ஒரு 8 சீட்டை அலாட் பண்ணிடுறாங்க. அலாட் பண்ணால் அடுத்த நாள் திருச்சி மாநாடு, வைகோ திரும்பியும் அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டார். வேறு வழியில் இணைஞ்சாச்சு, அந்த கூட்டணி ஏற்றுக்கொண்டு அப்படியே பயணம் பண்ணுறாரு. இருந்தாலும் அவருக்கு எப்பயுமே திமுக மேலே ஒரு சின்ன காதல் உண்டு, அந்த கூட்டணி இடம்பெற முடியலேன்ட்டு. அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு அந்த அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷன் முடிச்சு நம்ம ஷூட்டிங் வச்சுக்கலாம்னா நம்ம கதையெல்லாம் பேசிகிட்டே இருக்கோம். அப்போ எலெக்ஷன் முடிச்சுட்டு ஷூட்டிங் போகிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு அந்த வேலைகள் பார்த்துட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, திமுக ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்க, அதிமுக எதிர்கட்சி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஆளுங்கட்சி வந்தால் மெஜாரிட்டி அடிச்சிருப்பாங்க, எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு 20-21 சீட்டு தான் பிடிச்சிருப்பாங்க அது வரைக்கும் கேரியர் பார்த்தீங்கன்னா. அந்த முறை அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 65 சீட்டுக்கு மேலே அந்த கூட்டணி பிடிக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 எம்எல்ஏ, வட மாவட்டங்களுக்கு நிறைய எம்எல்ஏ வராங்க. அப்போ அம்மா வந்து என்ன உணர்றாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள்னால தான் உங்களை ஓட்டு வந்திருக்குது, அன்றைக்கி மதிமுக பெருசாக ஷைன் பண்ணல. சரி, கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை வருது அம்மாவுக்கு திரும்ப மேலே. அப்போ சிக்குன் குனியாவுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா வராங்க, பக்கத்துலேயே ஒரு பக்கம் வைகோவுக்கு வந்து சேர் போடுறாங்க, ஒரு பக்கம் இவர் ரொம்ப நெருக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மீட்டிங்லேயே சொல்லுவாங்க, அருமை அண்ணன் வைகோ அவர்களே, என்னுடைய அருமை தம்பி திருமா அவர்களேன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் ஷூட்டிங் இருக்கும்போது நான் அவர் கூட தான் சுற்றிட்டு இருப்பேன். அப்போ ஒரு தடவை ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறோம். அப்போ ஓபிஎஸ் சொல்கிறாரு, இந்த அம்மா வந்து இவ்வளோ பக்கமாக உட்கார வச்சு யாரையுமே மதித்து பேசினதில்லை, எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் உங்களை அவங்க தம்பின்னு சொன்னதே, வைகோவை வந்து அண்ணன்னு சொன்னதே உங்களை தம்பின்னு வாய் நிறைய அன்போடு கூப்பிடணுங்கிறதுக்காக தான் அவரே அவங்க அண்ணன்னு சொன்னாங்க, உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் இவங்களுக்கு சரியான ஒரு இடம் ஒதுக்கீடு கொடுக்க முடியல. அப்போ அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, சரி அவருக்கு வந்து கட்சி தான் முக்கியம், அவர் வந்து ஒருத்தவங்க ஒரு பெரிய தலைவரை மதிக்கிறாங்க, அந்த ஃபியூச்சர் இப்படி இருக்கும் அதெல்லாம் நினைக்கவே மாட்டார், கட்சியுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி உள்ளாட்சி தேர்தல் நம்ம திமுக போய் சேர்ந்தாங்க, திமுக ஆளுங்கட்சியாகவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக போய் உள்ளாட்சி தேர்தல் சேர்ந்தார். சேரும்போது கூட அம்மா எப்படி அறிக்கை விட்டாங்கன்னா, தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க, எப்பயுமே அந்த இதில் அவங்கள்ட்ட அப்படி ஒரு அறிக்கை வரவே வராது, வாழ்த்தி ஒரு அறிக்கை வந்தது அந்த சமயத்தில். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் சமயத்தில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம். எப்பயுமே அவருடைய எண்ணம் வந்து அந்த அரசியல் கட்சி நல்லா இருக்கணும், எப்படி அடுத்த கடத்து கொண்டு போகிறது, அப்படி தான் அவருடைய பாதைகள் எப்பயுமே இருக்கும்.
நீங்கள் வந்து இப்போ திருமாவளவன் அவர்களை வச்சு பண்ணது மாதிரி திடீர்னு வந்து விஜய் அவர்களுடைய நெருக்கமாக சில பேச்சுக்களை நான் பார்த்தேன். விஜயுடைய அரசியல் வருகையையும் நீங்கள் அவருடைய லியோ படங்கள்லாம் நீங்கள் வாங்கி வெளியிட்டிருக்கீங்க கேரளாவில். வாரிசு படம். இப்போது அந்த அவருடைய அரசியல் வருகை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ரொம்ப சிறப்பாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் எழுச்சி. போகிற இடம்லாம் வந்து அவருக்கு வர்ற கூட்டத்தை நீங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதோட நிறைய மீடியாக்கள் சொல்கிறாங்க கூட்டம் வருது ஓட்டு போடுவாங்களான்ட்டு. வந்த கூட்டம் மட்டும் இல்லை, இன்னும் வராத கூட்டம் இருக்கால ஒவ்வொரு வீட்லேயும் அவனும் ஓட்டு போடுவான். ஒரு பெரிய மாற்றத்தை அவர் வந்து நிகழ்த்துவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ அந்த லிங்கா டயத்திலோட நான் வந்து ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருப்பேன், கத்தி படம் பண்ண வசூலை வேறு எந்த படமும் இப்போக்கி சமீபத்தில் பண்ணல. அவர் தான் ரியல் சூப்பர் ஸ்டாருங்கிறது நம்ம அன்றைக்கே அங்கேயே பதிவு பண்ணோம். அதுக்காக நிறைய ரஜினி ரசிகர்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க. இருந்தாலும் அது இன்றைக்கி வந்து நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம், நீங்கள் அந்த நேரத்தில் பேசின இந்த பேச்சை வந்து ரஜினி ரசிகர் வந்து அதிகமாக எடுத்து அதை வந்து உங்களுக்கு எதிரான ஒரு வாசகங்கள்லாம் பண்ணி மீம்ஸ் கிரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணாங்க. நிறைய ஃபோன் கால்கள், மிரட்டல் அதெல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். அதுக்கு பிறகு அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நான் விஜயை சந்திக்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். அதே மாதிரி அவரும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. புலிப்பட ஷூட்டிங்கில் போய் அவரை பார்த்துட்டு அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க பொதுவெளியில், அவர் சூப்பர் ஸ்டார், அவரை பார்த்தா நம்மளாம் வந்திருக்கோம். அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய பக்குவத்தை பார்த்தேன் நான். அப்படிலாம் நீங்கள் பொதுவெளியில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு உரிமையோடு கண்டித்தார். அப்போயே நான் வந்து நினச்சேன் அவர் எங்கேயோ போயிட்டார் அப்படின்ட்டு. அது நிச்சயமாக இன்னும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்தானத்தில் வந்து அமருவாருங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். நான் இந்த அரசியல் அவருடைய அரசியல் நகர்வை பற்றி சொல்லுங்கள். விஜயோடைய அரசியல் நகர்வு சார், அவருடைய நகர்வு ரொம்ப தெளிவாக இருக்குது சார். கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கிறாரு. அதாவது ஒன்றுனா, அவங்களுக்கு தமிழக அரசியலில் எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். எல்லாம் அவங்கெல்லாம் வந்து காலாவதி ஆனதுக்கு பிறகு, அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது, அவர்களுடைய மாஸ் போனதுக்கு பிறகு வந்தாங்க. அதில் விஜயகாந்த் தனி கேட்டகரி. அவர் வந்து மன்றம் வச்சு நன்மையெல்லாம் பண்ணிட்டு வந்தார். எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு சூப்பர் ஸ்டார் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அது இவர் தான். அதை வந்து ரஜினி சார் மிஸ் பண்ணிட்டார். 96 அவர் ஆரம்பிச்சிருந்தாருன்னா நாங்களாம் அன்றைக்கி ஓட்டு போட்டுருவோம். நாங்களாம் அன்றைக்கி சார் அதனால் அடிப்படையில் ரஜினி ஃபேனு, தீவிர ரஜினி ஃபேன். அதனால தான் நம்ம லிங்கால வாங்குகிறோம். அவர் மேலே உள்ள ஆசையில் ஒரு காதல், அதனால தான் நம்ம வந்து வாங்குகிறோம். அன்னைக்கு அந்த வாய்ப்பை அவர் மிஸ் பண்ணிட்டார். இன்றைக்கி வந்து மீடியாக்கள் பரபரப்பாக வராங்க, இத்தனை சேனல் இருக்குது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் 96 தேர்தலில். அப்போ அந்த நியூஸே ஈவினிங் ஒரு தடவை போடுவாங்க. அப்போ தான் அந்த லைசன்ஸ்லாம் வந்திருக்கு, நியூஸ் அப்போ தான் போட ஆரம்பிப்பாங்க. அந்த டைம் வந்து மூப்பனார் பிரிஞ்சிட்டார். தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு நகருது. அப்போ ரஜினி வந்து நேபாளில் இருக்கார். இதுக்காக வந்து அவர் ஊருக்கு வர்றாரு. அது வந்து சன் டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் போகுது. ஃப்ளாஷ் நியூஸ்னு ஒன்று ஃபஸ்ட்டு வந்ததே அந்த நியூஸ் தான். நேபாளத்திலிருந்து அவசரமாக ரஜினிகாந்த் தாயகம் திரும்பினார். இதுதான் நியூஸ். அடுத்து மத்தியானம் ஒரு ஸ்க்ரால், இன்று மாலை 6 மணிக்கு டிவியில் பேசுகிறார். சார் சொன்னால் நம்ப மாட்டேன், ரோட்டில் ஒரு ஈக்காக்கா கிடையாது. நாங்களும் ஒரு டிவி ஷோரூமுக்கு வெளியில் போய் 5:30 நின்றுட்டு இருக்கோம். அவ்வளோ கூட்டம், என்ன பேச போகிறார். அது பெரிய இம்பேக்டை கொடுத்தது. அன்னைக்கு அவர் பேசுனதுனால தான் திமுக தமாக கூட்டணி ஆட்சிக்கு வந்தது. அவரே ஸ்டேட் அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சதான்னு அவர் தான் சிஎம். அந்த வாய்ப்பை அவர் நழுவ விட்டுட்டார். அந்த வாய்ப்பு இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு விஜய் மூலமாக. ஏன்னா பார்த்ததே 2 கட்சியை மாற்றி மாற்றி பார்த்தாச்சு. இப்போ நான் அடிப்படையில் திமுக காரன், நான் பக்கா திமுக. இந்த திமுக கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த உடனே 2 குறும்படங்கள் நான் பண்ணுறேன். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. இதை இயக்குறது வசந்த பாலன். அவர் இயக்குறாரு. அம்மா கிரியேஷன் சிவா சார் ஃபஸ்ட் காப்பி மாதிரி தயாரித்து தர்றார். ப்ளஸ் முதலமைச்சருடைய பர்த்டேக்கு ஒரு சாங். இதெல்லாம் பண்ணி 2022 மார்ச் 1 முதலமைச்சருடைய பிறந்தநாள் அன்னைக்கு பிரசாத் லேபில் மா சுப்பிரமணியனை கூப்பிட்றோம், அமைச்சரை வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் கூப்பிட்றோம். சுப்பிரமணியன் சாரால் வர முடியல, லேட்டாக வர்றாரு. அவர் வந்து செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சரை வச்சு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அவர் பார்த்துட்டு உடனே எனக்கு இதை கொடுங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்லையும் நாங்கள் ஒளிபரப்புகிறோம், நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன். அந்தளவுக்கு நான் ஒரு வெறி பிடித்த திமுகக்காரன். ஆனால் இந்த முறை என் ஓட்டு விஜய்க்கு தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படையப்பா படத்தில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை இவர் தான், வேட்டி சட்டை என்னதுங்கிற மாதிரி நான் திமுகக்காரன் தான். ஆனால் என் ஓட்டு விஜய்க்கு தான். என்ன காரணம் அப்படின்னா, வீட்டில் குழந்தைகள். இப்போ குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு அரசியலாம் தெரியாது, கட்சியெலாம் தெரியாது. ஏன்ப்பா எதுவும் எலெக்ஷன் வரப்போதான், விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம கட்சி டிவிக்கே, நீங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடணும். என்கிட்ட வாயில சொல்கிறாங்க, எங்கள் அப்பா மட்டும் போய் சத்தியம் வாங்குறாங்க, ப்ராமிஸ் வாங்குறாங்க, இந்த மாதிரி விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் சொல்லுங்கள். அப்போ ஒவ்வொரு நான் கேட்குறது என்னென்னா, இது வந்து ஒரு குழந்தைகள் வச்சிருக்கிற தீராத அன்பு. ஆனால் அரசியல் என்கிறது வந்து இந்தியா மக்களுடைய அடிப்படை வாழ்க்கை தன்மையை பேச வேண்டியது. அவங்க வந்து அன்பை காரணம் காட்டி விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத சொல்கிறதும், விஜய் வந்து தொடர்ந்து பல கூட்டங்களில் வந்து தான் என்ன செய்ய போகிறேங்கிறது சொல்லாமே பல இடங்களில் பேசுகிறதும், நான் உங்களை குலதெய்வமாக வர்றேன், எங்கள் சாமி கும்பிட வர்றேன், நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை அவர் சொல்லவே இல்லையே. சார் நிச்சயமாக போருக்கு போகிறோம், நாங்கள் வந்து சிங்கமாக வர்றோம், இதெல்லாம் கரெக்டு. நீங்கள் மேட்ருக்கு வாங்க, இன்னும் பாம்பெடுத்து வெளியே விட மாட்டேங்கிறான்டான்னு வடிவேலுடைய காமெடி ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி இன்னும் நீ மேட்ருக்கே வரலையா அப்படிங்கிற விமர்சனம் வந்து விஜய் மேலே அதிகமாக வைக்கப்படுது. இல்லை சார், என்னென்னா
அவர் இப்போ தான் வந்திருக்கிறார். அவர் ஒரு நியூ கம்மர், எதையுமே கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அவர் வந்து சினிமாவில் பண்ணுற மாதிரி ஸ்டேஜில் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது. ப்ளஸ் வந்து அந்த தேர்தல் அறிக்கை சமயம் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தேர்தல் நேரத்தில் சொல்ல முடியும் என்ன செய்ய போகிறோங்கிறத. ஏற்கனவே சொன்னவங்க அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அந்த இருக்கைக்கு வரும்போது அதை அவங்க சரி பண்ணிப்பாங்க சார். இப்போது எடப்பாடி வந்து பழனிசாமி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு அந்த தகுதி இருந்ததா அப்படின்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சீட்டில் வந்து உட்கார்ந்தோன்னா எவ்வளோ சூழ்ச்சிகள், ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகள் அதெல்லாம் முறியடித்து வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டார். இன்றைக்கி மக்கள் என்ன சொல்கிறாங்க, நல்லா தான் பண்ணார் அவருங்கிற மாதிரி போகிற இடத்துலாம் சொல்கிறான். நம்ம ஆட்சியை ஏன்னா நம்ம அடிப்படையில் நான் ஒரு பத்திரிக்கை நடத்தியிருக்கேன், வார இதழ். அதெல்லாம் நான் ஒரு இடத்துக்கு போனாலே கேட்பேன். நான் மக்கள்கிட்ட டக்குன்னு ஒரு ஆட்டோவில் போவேன், ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசுவேன், ஊபரில் போகும்போது டிரைவர்கிட்ட பேசுவேன், எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. ஏரியா வரை நானும் சுற்றிட்டே இருக்கிறாள். எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க. இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போகணுங்கிறது ஆசைப்பட்றாங்க. என்னென்ன சார் இந்த பதவி வந்து பெரிய லாங் டைம் இருக்கிற பதவி கிடையாது, 5 இயர்ஸ். ஒரு தடவை சான்ஸ் கொடுப்போம், ஆசைப்படுறாரு, செய்கிறேன்றாரு, நம்பி ஓட்டு போடுவோம். பண்ணலைன்னா அடுத்த தடவை மாற்றிக்குவோம். அது ஒன்றும் தப்பு இல்லையா? அதுக்காக நீ சினிமாவில் வந்துட்டு வரவே கூடாது, உனக்கு அரசியல் தெரியாது, உனக்கு பேச தெரியாது. இன்றைக்கி சமீபத்தில் ஒரு தலைவர் சொல்லியிருக்கிறார், இது மாதிரி அண்ணாவை பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியுமா அப்படின்னு. இப்போ நாஞ்சில் சம்பத்தை கூப்பிட்டு குறைச்சிங்கன்னா அண்ணாவை பற்றி 2 மணி நேரம் பேசுவார். அதுக்கு நாஞ்சில் சம்பத்தியை சீமாக்க முடியும். சொல்கிறேன் உதாரணத்துக்கு. எதுக்குன்னா பேசுகிறதுனால இப்போ ஒருத்தர் மணிக்கணக்கில் பேசுகிறாரு அப்படிங்கிறதுனால நம்ம அவர் கையில் ஆட்சியை கொடுக்க முடியாது. ஒருத்தர் வந்து பேப்பர் பார்த்து பேசுகிறாரு அப்படின்னா அவர் வீக்கானவரும் கிடையாது. எவ்வளோ நேரம் பேசுகிறது முக்கியம் இல்லை சார். உங்களுக்கு வந்து வரலாற்றை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஹிட்லர் வந்து பேசுவார், ஒரு கூட்டத்தில் 10 நிமிஷம் தான் பேசுவார். அவர் வர்றதுக்கு முன்னாடி கோயபல்ஸ் 1 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பார், பில்டப் கொடுத்துட்டு இருப்பார். ஆனால் வந்து இவர் 10 நிமிஷம் பேசுனா மக்கள் ஆர்ப்பரிப்பான். ஷார்ட்டாக பேசினாலும் என்ன சொல்ல வராங்க தான் முக்கியம். அது விஜய் கரெக்டாக சொல்கிறாரு. இப்போ வந்து ஆளுங்கட்சியோடைய தவறை தான் சுட்டி காட்ட முடியும் மக்கள்கிட்ட. தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு தெளிவான அறிக்கை விடுவார். அதை நிச்சயமாக ஒரு ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அரசியலும் சரி திரையுலகத்திலும் சரி பெரும் கூட்டத்தை கூட்டியவர்கள். விஜயகாந்த் அவர்கள் சென்னை தீவுத்திடலில் முதல் மாநாட்டை அவர் நடத்தும் பொழுது சென்னையே ஸ்தம்பிச்சு போச்சு. அது வந்து எங்கேயுமே டிராஃபிக் பஸ்ஸே போகலை, அந்தளவுக்கு ஸ்தம்பிச்சு போச்சு. அதே மாதிரி பவன் கல்யாணுடைய பாத யாத்திரையும் சரி, ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஆந்திராவில் அவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நடத்தின பாத யாத்திரையும் சரி, சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு கூடிய கூட்டமும் சரி, இது எல்லாமே ஒரு பெரும் அன்பின் மீது காரணமாக கூடுற கூட்டம். இதுதானே இது மாதிரி தானே விஜய் அவர்களுக்கும் கூட்டம் கூடுது? இல்லை சார், இந்த தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு ஸ்ட்ரெண்டு வேறு சார். கலைஞர் ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டம் வேறு, இன்றைக்கி இருக்க காலகட்டம் வேறு. இன்றைக்கி மக்கள் வந்து 2 பேர் ஆட்சியும் பார்த்துட்டான். எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியும் பார்த்துட்டான், இவங்களுடைய ஆட்சியும் பார்த்துட்டான். போன தடவை ஒரு 10 வருஷம் அதிமுக இருந்ததுனால வேறு ஆப்ஷன் இல்லாதனால நம்ம திமுக கொண்டு வந்தான். இப்போ அவனுக்கு கண்டிப்பாக அது போர் அடிச்சிச்சு, பிடிக்கல. நம்ம மக்கள்கிட்ட இறங்கி பழகும்போது தெரியுது. அதனால் நிச்சயமாக ஒரு ஓட்டு போடும். அந்த கூட்டம் கூடுது, அது ஓட்டாக மாறுமான்ற டவுட் இருக்குல்ல, அது நிச்சயமாக ஓட்டாக மாறும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவருக்கு வந்து பிஜேபியோடைய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இருக்கு சார். பிஜேபி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் இவர் தான். கொள்கைன்னு ஒன்று இருக்குது, எதிரின்னு ஒன்று இருக்குது. எதிரி யார், எது கொள்கை என்ன? கொள்கை எதிரி ஒன்று, அப்புறம் நமக்கு வந்து அரசியல் எதிரி ஒன்று. 2 ஒன்று தானே. கொள்கை இருப்பவர்கள் தான் அரசியல்வாதியாக இருக்க முடியும். ஸோ இதை நிர்ணயிக்கிறதுலே விஜய்க்கு இவ்வளவு தடுமாற்றங்கள் இருக்குது. அது ஒரு சரியான ஒரு அட்வைஸ் பண்ணுற ஆட்கள் கூட இல்லையா அப்படின்னு தோணுது. இருக்கலாம் சார், இருக்கலாம். அது வந்து இப்போ வந்து வளரும் குழந்தை அப்படி தான் தத்தி பூத்தி நடக்கும், நிறைய தவறுகள் நடக்கும். அதெல்லாம் காலப்போக்கில் நிச்சயமாக அவர் சரி பண்ணுவார். அதுக்கான டீம் அவர்கிட்ட இல்லைன்னா அவர் நிச்சயமாக அதை உருவாக்கிக்கணும். நல்ல ஆலோசனைகளை அவர் கண்டிப்பாக கேட்டுக்கணும். அதை கேட்பார், நம்புகிறோம். இப்போ நீங்கள் ஒரு விநியோகஸ்தராக வந்து லிங்கா படத்து மூலமாக ரஜினி அவர்கள் வந்து இழப்பை சந்தித்து தான் சொன்னீங்க. ஆனால் ரஜினிகாந்த் முதல்ல தன் படத்தினாலே தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் இழப்பை சந்தித்தால் அவர்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்த முதல் நடிகர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான். கண்டிப்பாக சார், இல்லைங்களா? அது மாற்று கருத்து கிடையாது. என்னென்னா அன்றைக்கி இந்த லிங்கா காலகட்டத்தில் நிறைய குளறுபடிகள் நடந்து போச்சு. நிறைய வெவ்வேறு ஆட்களுடைய தூண்டுதல். அதில் வந்து நாங்களும் புதுசு, அன்றைக்கி எங்களுக்கு சினிமா தெரியாது. ஒரு ஆதங்கத்தில் ரொம்ப அவசரப்பட்டோம். அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ஐயோ அப்பெல்லாம் நம்ம அன்றைக்கி பண்ணியிருக்கக்கூடாது, எடுத்தோடனே போய் கேட்டுக்கூடாது. அதெல்லாம் காதுங்காது வச்சு கேட்டாலே கொடுத்துருப்பார். காதுங்காது வச்ச மாதிரி எங்களுக்கு இப்போ அணுக தெரியல, யாரை பிடிச்சி போகணும்லாம் தெரியல. எங்களுக்கு சினிமா தெரியாது. அன்றைக்கி விநியோகம் பண்ண அவ்வளோ பேருமே புதுசு, ஃபஸ்ட் டைம் அவங்களாம் டிஸ்ட்ரிபியூட்டர் அன்றைக்கி. அதனால் யாருக்கும் அனுபவம் இல்லை. அதனால் அந்த தவறு நடந்துருச்சு. ஆனால் அவர் வந்து பெருந்தன்மையோடு எல்லாருக்கும் திருப்பி கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுத்தி விட்டார். அதாவது அவர் என்றைக்குமே கிரேட் மேன் சார். அதை அடிக்கவே முடியாது சார். ரஜினி அவர்கள் அவர் அந்த குணத்தில் நம்மளால் அடுத்தவங்க லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் மிகப்பெரிய கான்செப்ட். அது கரெக்டாக அவர் பண்ணார் அந்த சமயத்தில். இப்போ நீங்கள் விஜய் படமும் வாங்கி வெளியிட்டிருக்கீங்க, வாரிசு வெளியிட்டிருக்கீங்களா? அதில் என்ன மாதிரியான உங்களுக்கு அனுபவம் நடந்தது? அதெல்லாம் பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது சார். விஜய் படம் வந்து என்றைக்கும் ஒரு மினிமம் கேரண்டி, பெரிய லாபம் வராதே ஒழிய நஷ்டத்துக்கு வேலை இல்லை சார். இப்போது லியோ படம் தமிழ்நாட்டில் 100 கோடி பண்ணுது, கேரளாவில் 23 கோடி பண்ணுது. அப்போது அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க.
அதனால் அவருடைய படம் வாங்குறவனுக்கு நஷ்டம் கிடையாது சார், நஷ்டம்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த லிங்கா தான் ரஜினி சாருக்குமே சறுக்குனுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் எங்கேயே கிட்டு கொடுத்துட்டாரு. ஜெயிலருடைய வசூல் இன்றைக்கி யாரும் அடிக்க முடியாது, அந்த அளவுக்குள்ள இருக்குது வசூல். இவ்வளோ ஏஜ்லேயும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறாரு. அதேமாதிரி கூலி பின்னி எடுத்துருக்குது. விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாததும் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்க 2 பேர் மேலேயே கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது. இது மாதிரியான ஒரு பலவீனங்கள்னால இந்த அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது எல்லாருமே அப்சர்வ் பண்ணுறாங்க சார், இவர் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார்ன்றதை பார்க்குறாங்க. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு வேறு தொழில் தெரியாது, இவங்களுக்கெல்லாம் வேறு தொழில் இருக்குது. அரசியல்வாதி என்ன பார்ப்பானா, இன்றைக்கி போய் நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்மளோட எதிர்காலம் நாளைக்கு வீணாக போய்டும் நினைப்பாங்க. நிச்சயமாக இந்த எலெக்ஷனில் அவர் எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கிறத பார்த்துக்கிட்டு நாளைக்கு நிறைய பேர் வந்து இணைவாங்க. அவங்களாம் வந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிறவங்கள மட்டுமே வச்சுட்டு பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு திமுகவுக்கு அண்ணா திமுகலேருந்து வந்த செந்தில் பாலாஜி, ராஜகண்ணப்பன், முத்துசாமி, வேலுமாரி ஆட்கள் தேவைப்படுறாங்க. திமுக எவ்வளோ பெரிய ஆலமரம், அவங்களுக்கு அடுத்த இடத்துலேருந்து ஆளுங்களை ஹையர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் தான் அந்த கட்சி இருக்குது. அப்போ விஜய்க்கு அது வந்து வளரும் குழந்தை சார். அந்த தவறுகள் நடக்கும், ஆளுங்க வரமாட்டாங்க, யோசிப்பாங்க நாளைக்கு இந்த கட்சி வருமானு. ஆனால் ஒரு வலுவான கூட்டணி அமையும். அந்த கூட்டணியில் டிடிவி இருப்பார். திருச்சிக்கு அந்த பக்கம் ஒரு 100-150 தொகுதியில் அவருக்கான ஒரு மினிமம் ஓட்டு இருக்குது. அந்த வாக்கு அவரோட சேரும். அண்ணன் திரும்ப அந்த கூட்டணிக்கு உறுதியாக வருவார்னு நம்புகிறேன். என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே அவரை சொல்லியிருக்கேன், அவருடைய சிந்தனை அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு 25-30 மாவட்ட செயலர் தான் இருந்தாங்க 2009-2010. முதல் முறையாக ஒரு 90 மாவட்டம் பிரித்தது அவர் தான். ஒவ்வொரு கோட்டமும் ஒரு மாவட்டம் அப்படின்னு பிரித்து மாவட்ட செயலர் போட்டார். அப்போனா நாங்கள் கேட்போம், என்னென்ன இவ்வளோ சின்ன சின்ன ஒன்றிய மாதிரி பிரிச்சிட்டிங்களே மாவட்டத்தை அப்படின்னு. ஏன்னா ஒரு மாவட்ட செயலர்னு ஒரு பெரிய பவர் இருக்கணும், கெத்து இருக்கணும். அப்போ அவர்லாம் என்ன சொல்லுவார்னா, இது மாதிரி நிறைய பிரித்தா அவன் அந்தந்த ஏரியாவில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவான், கட்சி நல்லா வளரும் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொன்னார். அவர் தான் முன்னோடியாக திங்க் பண்ணவர். அவரை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி எல்லா கட்சியுமே 115-118 மாவட்ட செயலர் வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தங்களும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரசியலில் வந்து ஒரு வழிகாட்டு குழு, உயர்நிலை ஆலோசனை குழுன்னு வச்சுருப்பாங்க. கட்சிக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணுவாங்க. நம்ம ஆட்களை விட்டு வெளியிலேருந்து ஒருத்தர் நம்மளுடைய செயல்பாடை விமர்சிக்கணும், வளர்கிறதுக்கு ஐடியா சொல்லணும்னு சொல்லி இப்போலாம் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்றாங்களா ஒர்க்குக்கு. என்ன திமுகவுக்கு பண்ண தெரியாத தேர்தல் வேலையா? எல்லாம் தெரியும்ல, எதுக்கு ஒருத்தர் வெளியிலேருந்து கூப்பிட்றாங்க. அதே மாதிரி அப்போவே அவர் 2010 கௌதம சன்னான்னு சொல்லி ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணி அவர்கிட்ட ஒரு டீமை போட்டு அவர் இந்த கட்சி எப்படி கொண்டு போங்க அப்படி கொண்டு போங்கன்னா நிறைய வளர்ச்சி திட்டங்களை சொன்னார். பிரசாந்த் கிஷோர்னு ஒன்று பேர் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு அரசியல் ஆலோசகர் அவசியங்கிறத உணர்ந்த ஒரு அண்ணன் திருமாவளவன். கட்சியை எப்படி கொண்டு போகணும் அவருக்கு தெரியும். நிச்சயமாக வந்து இன்னும் யாரே ஒருத்தர் சிஎம் ஆகிறதுக்கோ இதுக்காக ஒரு 5 சீட்டு 6 சீட்டுக்கெல்லாம் இந்த முறை அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவரெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான அனைத்து தகுதி அவருக்கு இருக்குது. சார் சொன்ன நம்ப மாட்டீங்க, 2010 அவங்க அப்பா இறந்துடுறார். அரியலூர் பக்கத்தில் அங்கனூர்னு ஒரு ஊரில் தான் அடக்கம் பண்ணுறாங்க. நான்லாம் போயிருந்தேன். போனால் அங்கே ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கிறாரு. அந்த வீட்டு செவத்தில் இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு, அதில் எவ்வளோ லோன் எடுத்தேன், எந்த பேங்கில் எடுத்தேன், எவ்வளோ மாத இஎம்ஐன்னு எழுதி போட்டு வச்சுருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவன் சாதாரண வார்டு கவுன்சில் கூட பங்களா கட்டுறான். யாராவது இந்த வீட்டுக்கு எங்கேருந்து சோர்ஸ் வந்திருக்குன்னு யார்ட்டையும் சொல்லியிருக்கானா, பணம் எங்கேருந்து சோர்ஸ் வந்தது யாராவது சொல்லியிருக்கானா? எவனும் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி வெளிப்படையான ஒரு தலைவர். அவருடைய ஒரே நோக்கம் கட்சி வளரணும். இன்றைக்கி கட்சியில் நிறைய 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்துட்டாங்க. வன்னியரசு, பாவரசு, சேக்குவேரா, செந்தமிழன், அவங்களாம் நிறையா சங்கத்தமிழன், இப்படி நிறைய பேர் உருவாயிட்டாங்க அங்கே. இப்போ அவ்வளோ பேருமே எம்எல்ஏ ஆகிறதுக்கு தகுதி உள்ளவங்க. இப்போ திமுகவில் போனால் என்ன கிடைக்கும்? 5 சீட்டு 6 சீட்டு கிடைக்கும். அவரெல்லாம் அங்கே வரணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ விஜயில் என்ன சொல்கிறாரு, வாங்க கூட்டணி மந்திரி சபைன்றார். நான் வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி உள்ளவர். இருந்தாலும் அவரை நான் வந்து யதார்த்தத்தையும் பேசணும். அவர் ஒரு துணை முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதை நான் விரும்புகிறேன். அந்த பொசிஷனில் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக நானே அவரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவேன். விஜய் கூட நீங்கள் கூட்டணி வைக்கணும்னு கேட்பேன். கண்டிப்பாக பார்த்தா சொல்லுவேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச திருமா அவர்களுக்கு வந்து என்ன சந்தேகமாக இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு ஜெயித்ததுக்கு பிறகு விஜய் பாரதிய ஜனதா கட்சியோட இணைஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. பொதுவாக அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருக்கும் விஜய்க்கு இப்படி ஒரு சிந்தனை இருக்குங்கிறத உணர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சார் என்னென்னா, யார் போய் ஒரு பெரிய தேசிய கட்சியில் இணைவோம் அப்படின்னா, ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சோடை போயிட்டாங்கன்னு வச்சுங்க, கட்சியை நடத்த முடியல, வேறு வழி இல்லை, ஓட் பேங்க் கிடையாது அப்படின்னா அவன் போய் இணைவான். இவர் ஆரம்பத்தில் வரும்போது ஒரு பெரிய மாஸ் ஓட் பேங்கோட வர்றார். இன்றைக்கி வந்து ஓட்டு இல்லாத ஓட்டர்ஸ் இருக்கான சின்ன பசங்க, இவனுக்குலாம் அடுத்த எலெக்ஷன் ஓட்டு வந்துடும். அவனும் விஜய்க்கு தான் போட போகிறான். ஸோ ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் விஜயோடைய வாக்கு வங்கி ஏறிட்டு தான் இருக்கும். ஏன்னா வேறு லீடர் கிடையாது அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு. அந்த அளவுக்கு ஈக்குவல் மாஸ் யாருக்கு கிடையாது. அதனால் அவர் போய் அங்கே அப்பெல்லாம் இணையவே மாட்டார். நான் தான் சொல்கிறேன், அவர் உறுதி ஆட்சி அமைப்பார். அவரையும் இணைய போகிறார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, தமிழக அரசியலில் முக்கியமான அரசியல் அனுபவம் நல்லா வாய்ந்த ஒரு சில அரசியல் தலைவர்களும் சரி,
இப்போ இவர் சகாயம் ஐஏஎஸ் மாதிரியான ஒரு அதிகாரிகளும் சரி, ஜெயந்தி நடராஜன் மாதிரி ஒரு ஆட்களும் சரி, இன்னும் பல பெயர் சொல்ல முடியாத முக்கியமான அரசியல் தலைவர்களும் விஜயோட கட்சியில் இணைஞ்சறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஆனால் விஜய்கிட்ட இந்த தகவலை போய் சேர்க்க முடியாதபடி பலர் தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்கெல்லாம் இவ்வளோ தீவிர அரசியலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. நீங்களாம் இங்கே வர வேண்டியது இல்லைன்னு. அப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த தேர்தல் வரைக்கும் தான் விஜய் இருப்பார், அரசியல் இருப்பார், அதுக்கு பிறகு திரைப்படங்களில் நடிக்க போயிடுவாரோ அப்படி ஒரு திட்டம் அவர்கிட்ட இருக்குன்னு சந்தேகம் வருது. தெரில சார், அது சம்மந்தம் எனக்கு தெரில. ஏன்னா அவங்க வந்து யார் அணுகுனாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் அந்த கட்சியோட உறுப்பினர் கிடையாது. நான் இப்போவும் தெளிவாக சொல்கிறேன், நான் திமுக உறுப்பினர். ஆனால் என் ஓட்டு விஜய்க்கு தான். அதில் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் இதையெல்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றிடம் பெரிய இது இருந்ததுன்னா, கேப் இருந்ததுன்னா அதை ஒரு சரி பண்ணிக்கணும். அதுக்கான ஆட்களை நியமித்து அந்த வேலையை அவர் பார்க்கணும். நல்ல ஆட்கள் வந்து சேர்க்கணும். ஏன்னா ஒரு தனிமரம் தோப்பாகாது. இவர் எத்தனை இடத்துக்கு பண்ண முடியும்? அதுக்கப்புறம் கேண்டிடேட்டும் வேணும்ல. ஒரு 234 தொகுதியில் நம்ம கேண்டிடேட் நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா எல்லாருமே விஜய் நினச்சி தான் போடுவாங்க. இப்போ எங்கள் தொகுதியில் யாருன்னாலும் நான் விஜயை நினச்சி தான் போடுவேன். இருந்தாலும் சொல்லக்கூடிய ஆட்களை நிறுத்தும் போது அவருக்கான அந்த வேல்யூ வந்து இன்னமும் ஆட் ஆகும். ஸோ அதை அவர் திங்க் பண்ணணும். அப்படி யாராவது தடுத்தாங்கன்னா அவங்க அதை தடுக்காமல் கொண்டு போய் அதையெல்லாம் சேர்க்கணுங்கிறத நான் இது வந்து நிகழ்ச்சி மூலமாக நான் அதை கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக 2026 தேர்தலுக்கு பிறகு நீங்கள் விஜய் வந்து முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க சார். அடித்து சொல்கிறேன் சார். சார் எல்லாம் சொல்கிறாங்க எம்ஜிஆர் வந்து காத்திருந்தார், இவர் காத்திருக்க மாட்டாரா? 72 கட்சி ஆரம்பித்தார், 77 தான் ஆட்சிக்கு வந்தார். 72 கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் தேர்தல் வந்திருந்தால் அவர் தான் ஆட்சியை பிடிச்சிருப்பார். அன்றைக்கி தேர்தல் 77 வந்தது, தள்ளி வந்தது தேர்தல். இப்போ இவர் கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாளில் தேர்தல் வருது, அவ்வளோதான். அதனால் நிச்சயமாக அது எப்போ ஆரம்பித்தானா சார், மக்கள் முடிவு பண்ணிட்டான். நீங்கள் எப்போ வச்சாலும் ஓட்டு போட போகிறான். நிச்சயமாக அவர் வந்து மிகப்பெரிய சக்தியாக வருவார், ஆட்சி நிச்சயமாக அமைப்பார், வலுவான கூட்டணி அமையும். நீங்கள் தேர்தல் நெருங்கும் போது பாருங்கள். இன்னும் கூட நீங்கள் காங்கிரஸ்லாம் கூட விஜய் பக்கம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ நான் ஏன் உங்களுக்கு அந்த லியோ வசூல் சொன்னேன், 100 கோடி இங்கே வசூல், அங்கே 23 கோடி. நான் இங்கே இருக்கிற 100 பேரில் 23% அங்கே இருக்குது. அப்போ அங்கே ஒரு மாஸ் இருக்குது. அங்கேயும் விஜயோட ஃபாலோவர்ஸ் இருக்கான். காங்கிரஸ் கூட்டணி வைக்கும்போது என்ன ஆகுனா, கேரளாவில் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. விஜயோட கூட்டணி வச்சால் பாண்டிச்சேரியிலையும் கேரளாவிலையும் காங்கிரஸ் ஆட்சி மலர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டிலையும் கூட்டணி வச்சா ஒரு 70-80 சீட்டு கிடைக்கும். சார் கட்சி எப்போ வளரும்? நிறைய தொகுதியில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணி பரபரப்பாக வேலை பார்த்தா தான் மக்கள்கிட்ட கட்சி ரீச் ஆகும். நீங்கள் 70 தொகுதியில் போட்டிட்டு அப்புறம் 60 ஆகி 40 ஆகி இப்போ 25 போன தடவை. இந்த முறை எத்தனை கொடுப்பாங்கன்னு தெரியாது திமுக கூட்டணியில். ஸோ அவங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போன்ற கடினமான முடிவுகள்லாம் எடுத்தும் ஆகணும். டெல்லியில் கூட்டணி இருக்கட்டும், என்ன இருக்குது? இப்போ கேரளாவில் இருக்காங்கல்ல, கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அகைன்ஸ்டாக இருக்காங்க. டெல்லியில் இந்திய கூட்டணியில் ஒன்றா இருக்காங்க. அந்த மாதிரி இருந்துக்க வேண்டியது தான். அதனால் காங்கிரஸும் விஜய் பின்னாடி வந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், காங்கிரஸுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய கூட்டணி மந்திரி சபையை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம். அப்படி இருந்தால் சார் ஆரோக்கியமாக இருக்கும். அதை நான் விரும்புகிறேன். விஜய் தலைமையிலான ஆட்சியில் அண்ணன் திருமாவளவன் துணை முதல்வர் ஆவார். அந்த பொசிஷனில் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார்.